காவேரி வந்து இந்த மாதிரி கர்ப்பத்தை வந்து சொன்னோன்னே வந்து செமையாக டென்ஷனாக அவங்க அம்மா கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. சாரதா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேடின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் தவிச்சிட்ருக்காங்க. சாரதா வந்து இப்படி ஒருத்தியாக இருக்காளே, இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து அழறாங்க. அழுறியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து காவேரியை ரொம்ப மோசமாக திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்களே, என்ன சொல்ல போகிற? கர்ப்பமாக இருக்கேன், டைவர்ஸ் தரமாட்டேன்னு சொல்ல போறியா? இப்போது அந்த பையனே கேட்குறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து நிவின் கிட்ட புலம்புறாரு இந்த மாதிரி நடந்த விஷயத்தையெல்லாம். அப்போ நிவின் அதிர்ச்சியோட இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் வந்து யோசிக்கிறாரு. அப்போ யமுனா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நிவின் இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி காவேரிக்கு உதவி செஞ்சதுக்கு காரணம் காவேரி கர்ப்பமாக இருக்கிறதானா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை நிவின் வந்து எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட வந்து சொல்லிடுறாரு ஃபோன் போட்டு. அப்போ விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி நடந்திருக்கா, வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாகி உடனே கிளம்பி வராரு. இங்கே காவேரி அவங்க அம்மா வந்து கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜய் வந்து தடுத்து நிறுத்துறாரு. இங்கே பாருங்கள், தயவு செய்து காவேரி மேலே எந்த தப்பும் இல்லைங்க, ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருப்பா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் பொண்ணை வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு கடைசியில் டைவர்ஸ் வேறு கேட்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டு தயவு செய்து என்னை நம்புங்க, நான் டைவர்ஸ் கேட்கல. இது என்னோட சித்தியும் என் பாட்டியும் செஞ்ச வேலை. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அவங்களுக்கு என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. எப்படிப்பா உன்கிட்ட கேட்காம இவ்வளோ தூரம் அவங்க செய்ய முடியும்? இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க, பத்திரத்தில் சைன் வேணும்னு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லாமல் கேட்டிருப்பாங்க. என்னமோ வந்து ஒன்றுமே தெரியாமல் இவன் நடிக்கிறியா அப்படின்றாங்க. என் பொண்ணை நடிச்சு தானே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க. அவள் இவ்வளோ தூரம் என்னை ஏற்று நிற்கிறான்னு யார் காரணம்? அதுக்கு நீ தானே காரணம் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு அப்படிலாம் இல்லைங்க, ஏன் இப்படிலாம் வந்து யோசிக்கிறீங்க? தயவு செய்து நான் சொல்கிறத நம்புங்க ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்க. உண்மையிலேயே வந்து நான் அப்படிலாம் யோசிக்கலைங்க. நானும் காவேரி எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஆகும்னு நினச்சி பார்க்கல. காவேரி எங்கள் பாட்டி தான் இந்த மாதிரி வந்து குழப்பியிருக்காங்க. உண்மையிலேயே என் பாட்டிக்கு நான் காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரியாதுங்க. ஒரு வேளை தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எல்லா விஷயத்தையும் மாற்றுறேன். கண்டிப்பாக எல்லாரையும் நான் சமாதானப்படுத்துவேன். கூடி சீக்கிரம் காவேரி வந்து அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. இந்த கூப்பிட நான் வைப்பேன். தயவு செய்து என்னை நம்புங்க. இங்கே பாருப்பா, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பிட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, ஒன்று காவேரி கூட சேர்ந்து வாழ வழியை பாரு, அப்படி இல்லையா இங்கேருந்து காவேரி கூட்டிகிட்டு போ. அதுவும் பண்ண முடியலையா, உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் சொல்கிற மாதிரி ஒரே நிலையை டைவர்ஸ் பண்ணிவிடு. அம்மா என்னம்மா நீ பேசுகிற? இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்க, இந்த டைமில் எல்லாம் பேசுகிற, எனக்கு வேறு வழி தெரியலடி, நான் என்ன பண்ணுறது? காவேரியோடு சேர்த்து குழந்தையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டியதா, எல்லாம் தலை எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமாக எல்லாரும் அதிர்ச்சியோட என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. வேறு என்ன பண்ணுற சொல்கிறது? இந்த பையன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செய்வார்னு யாருக்கு தெரியும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், தயவு செய்து என்னை நம்புங்க அத்தை, நான் கண்டிப்பாக செய்வேன். சீக்கிரமாகவே வந்து என் பாட்டியும் என்னோட சித்தியும் எப்படி வந்து இங்கே வந்து பேசிட்டு போனாங்கோ அதே மாதிரி வந்து வேறு மாதிரி வந்து பேசுவாங்க. கண்டிப்பாக காவேரியை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு வாரிசை காவேரி சுமந்துட்டுருக்கா. எங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர காவேரியை வேணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ கூட நானும் காவேரியும் சேர்ந்து வாழலன்னு தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் பாட்டியையும் எங்கள் சித்தியையும் வந்து சாரி கேட்டு கண்டிப்பாக காவேரி கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். அந்த அளவு நான் எனக்காக அவங்க செய்வாங்க, நான் செய்ய வைப்பேன் அப்படின்றாரு. அதையும் பார்க்கலாம். அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா நானே சொல்கிறேன், காவேரி உங்கள் கூட நல்லபடி நானே அமுச்சு விட்றேன். அப்படி நடக்கலைன்னா உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் சொல்கிற மாதிரி டைவர்ஸே பண்ணிவிடுங்க. வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சாரதா. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கிற காவேரி கிட்ட சொல்கிறாரு, காவேரி நீ தைரியமாக இருடி, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல காவேரி, நான் சொன்னால் செய்வேன்ல, எனக்கு தெரியும் விஜய் அப்படின்றாங்க. சீக்கிரமாகவே அவங்க 2 பேரும் வருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே நேராக போகிறாரு. எங்கள் சித்திக்கும் பாட்டிக்கும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து காவேரி கிட்ட சாரி கேட்குறாங்க. அது கேட்ட காவேரி வந்து இப்போ எதுக்காக சாரி கேட்குறேன் அப்படின்னா, என்னை மன்னிச்சிடு, உன்னையும் வந்து நிவினையும் நான் ரொம்ப தப்பாக பேசிட்டேன்க்கா, நிவின் கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன், உன்னை ரொம்ப மோசமாக பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுக்கா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்படிப்பட்ட கேரக்டரும் எனக்கு தெரியும். ஆனால் நிஜம் நீ வந்து நிவினை எப்படிலாம் காயப்படுத்தியிருக்க, முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, ஒழுங்காக அவர் கூட வந்து வாழப்பாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அவர் உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு யோசிப்பார். முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, புரியுதா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க.